திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. சனாதன தர்மத்தின் 4 புருஷார்த்தங்களில் அறம், பொருள், இன்பம், வீடு என்பதில் முதலாவதான தர்மம் என்பதைப் பற்றிய அறிமுகமாக இவ்வதிகாரம் அமைகிறது. திருக்குறள் பாடல் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம். அறமானது ஒருவனுக்கு மேலோக வாழ்வாகிய சிறப்பையும் தரும், இப்பூவுலகில் வாழ்வதற்கு தேவையான செல்வத்தையும் தரும். அத்தகைய அறத்தை விட மேலான ஆக்கம் ஒரு உயிருக்கு வேறு என்ன இருக்க முடியும்? மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 109 ஸ்லோகம் 10. தர்மாதார்த்தः பிரபவதி தர்மாத் பிரபவதே சுகம் தர்மமேவ ச சத்யேன சர்வம் தர்மே பிரதிஷ்டிதம். அறத்திலிருந்தே செல்வம் பிறக்கிறது, அறத்திலிருந்தே இன்பம் பிறக்கிறது. இவ்வுலகில் அனைத்தும் அறத்திலேயே நிலை பெற்றுள்ளன. தர்மமே ஒருவனின் உயர்விற்கு அடிப்படை. மனுஸ்மிருதி அத்தியாயம் 4 ஸ்லோகம் 238. தர்மம் சனைஹ சஞ்சினுயாத் வள்மீகமிவ புட்டிகாக பரலோக சகாயார்த்தம் சர்வபூதான்யபீடயன். கரையான்கள் புற்றை கட்டுவது போல மெல்ல மெல்ல தர்மத்தை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தர்மமே மறுவுலக வாழ்விற்கு சிறப்பு ஒருவனுக்கு துணையாக நிற்கும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. சிறப்பு மறுமை பயன் மற்றும் செல்வம் இம்மை பயன் ஆகிய இரண்டையும் தர்மமே தரும் என்ற வள்ளுவரின் கருத்து சனாதன தர்மத்தின் தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக என்ற தத்துவத்தோடு ஒத்துப்போகிறது. தர்மம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு மனிதனின் இம்மை மற்றும் மறுமை வாழ்வை உயர்த்தும் உன்னத சக்தி என்பதை இரு நெறிகளும் வலியுறுத்துகின்றன. திருக்குறள் பாடல் 32. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. விளக்கம். ஒருவனுக்கு அறத்தை விட மேன்மையான நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை. அதேபோல் அந்த அறத்தை செய்யாமல் மறப்பதை விட மேலான தீமை தருவதும் வேறு எதுவும் இல்லை. மகாபாரதம் வனபர்வம் அத்தியாயம் 313 ஸ்லோகம் 128. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யோ மானோ தர்மோ ஹதோ வதீத். அழிக்கப்பட்ட தர்மம் ஒருவனை அழிக்கும், காக்கப்பட்ட தர்மம் ஒருவனை காக்கும். எனவே தர்மத்தை நாம் அழிக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. தர்மம் நம்மை அழித்து விடாமல் இருக்க நாம் அதை முறையாக பின்பற்ற வேண்டும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 8 ஸ்லோகம் 17. ஏக ஏவ சுஹ்ருத் தர்மோ நிதனே அப்யனுயாதியஹ ஷரீரேன சமம் நாசம் சர்பமன்யத் ஹி கச்சதி. இறப்பிற்குப் பிறகும் ஒருவனை தொடர்ந்து வரும் ஒரே நண்பன் தர்மம் மட்டுமே. மற்றவை அனைத்தும் உடலோடு அழிந்துவிடும். எனவே தர்மத்தை விட மேலான ஆக்கம் வேறு எதுவுமில்லை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் அறத்தை ஆக்கம் என்றும் அதனை மறப்படை கேடு என்றும் குறிப்பிடுகிறார். இது சனாதன தர்மத்தின் கர்ம வினை கொள்கையுடன் தொடர்புடையது. ஒருவன் அடையும் உயர்வுக்கும் வீழ்ச்சிக்கும் அவன் செய்யும் தர்மமே காரணம் என்பதை இரு நெறிகளும் ஒருமித்த கருத்தாக கொண்டுள்ளன. அறமே ஒருவனது ஆன்மாவிற்கு உண்மையான சொத்து என்பது இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. திருக்குறள் பாடல் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். விளக்கம். தன்னால் இயன்றவரை இடைவிடாமல் எத்தகைய வழிகளிலெல்லாம் அறத்தை செய்ய முடியுமோ அத்தகைய வழிகளிலெல்லாம் அறச்செயல்களை செய்ய வேண்டும். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 175 ஸ்லோகம் 16.
ஸ்வஹ காரியம் அத்ய குர்வீத பூர்வாஹ்னே சாபராஹ்ணிகம் நாஹி பிரதீக்ஷதே மிருத்யுஹு கிருதமஸ்ய ந வா கிருதம். நாளை செய்ய வேண்டிய அறச்செயலை இன்றே செய். மாலையில் செய்ய வேண்டியதை காலையிலேயே செய். ஏனெனில் ஒருவன் தன் கடமையை செய்து முடித்தானா இல்லையா என்று மரணம் காத்திருக்காது. எனவே இயன்றபோதெல்லாம் அறத்தை செய்ய வேண்டும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 2 ஸ்லோகம் 238. சரண்யக சர்வபூதானாம் தர்மமேவ அனுபாலயேத் யதாசக்தியா யதா காரியம் தர்மமேவ சதாச்சரேத். அனைத்து உயிர்களிடத்தும் கருணை கொண்டு உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு யதாசக்தி எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அறத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுவே ஒருவன் கடைபிடிக்க வேண்டிய முதன்மையான நெறியாகும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் ஒல்லும் வகையான் என்றவரை மற்றும் ஓவாதே இடைவிடாமல் என்று கூறுவது சனாதன தர்மம் வலியுறுத்தும் நித்திய தர்மம் மற்றும் சக்திக்கு இயன்ற அறம் என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. செல்லும் வாய் எல்லாம் என்பது அது சொல்லாகவோ செயலாகவோ பொருளாகவோ அல்லது எண்ணமாகவோ இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நழுவ விடாமல் அறத்தை செய்ய வேண்டும் என்ற வேதாந்த சிந்தனை இக்குறளில் வெளிப்படுகிறது. திருக்குறள் பாடல் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அணித்தரன் ஆங்குல நீர பிற. விளக்கம்: ஒருவன் தன் மனத்தூய்மை உடையவனாக இருப்பதே உண்மையான அறமாகும். மனத்தூய்மை இல்லாமல் செய்யப்படும் மற்ற ஆரவாரமான செயல்கள் அனைத்தும் அறத்தின் பார்ப்படாது. அவை வெறும் வீண் ஆடம்பரமே ஆகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 162 ஸ்லோகம் 9. ஏஷாம் த்ரிவர்க்கஹ சுவிசுத்த பாவஹ தேஷாம் பரம்பிரம்ம பதம் விதுஸ்தம். எவருடைய மனம் மற்றும் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதோ அவர்களுடைய அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் தூய்மையானதாகிறது. அத்தகைய மனத்தூய்மை கொண்டவர்களே மேலான பிரம்ம பதத்தை அடைய தகுதியானவர்கள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 11 ஸ்லோகம் 232. யதா யதா நரக அதர்மம் கிருத்வா அனுதாபதே ததா ததா சோ அதர்மாத் தஸ்மாத் முச்யதே. ஒருவன் செய்த தவறுக்காக தன் மனதிற்குள் வருந்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதே சிறந்த பிராயச்சித்தம். வெளியே செய்யும் சடங்குகளை விட உள்ளத் தூய்மையே தர்மத்தின் ஆதாரமாகும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. மனத்துக்கண் மாசிலனாதல் என்ற வள்ளுவரின் கூற்று சனாதன தர்மம் வலியுறுத்தும் அந்தக்கரண சுத்தி என்ற தத்துவத்தின் நேரடி விளக்கமாகும். பகவத்கீதையிலும் கண்ணன் பாவம் தூய்மையாக இருப்பதே முக்கியம் என்கிறார். வெறும் புற அடையாளங்களும் சடங்குகளும் மட்டும் ஒருவனை தர்மவானாக மாற்றாது. உள்ளத்தில் வஞ்சனை பொறாமை போன்ற அழுக்குகள் இல்லாமல் இருப்பதே தர்மத்தின் சாரம் என்பதை இரு நெறிகளும் ஒரே குறளில் கூறுகின்றன. திருக்குறள் பாடல் 35. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். விளக்கம்: பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றைத் தவிர்த்து தொடர்ந்து செய்யப்படுவதே உண்மையான அறமாகும். மகாபாரதம் பீஷ்ம பர்வம் அத்தியாயம் 40 ஸ்லோகம் 21. த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹ காமஹ் क्रोधस्तथा லோபஸ்தஸ்மாதேதத் த்ரயம் த்யஜேத். காமம் பேராசை, குரோதம் சினம், லோபம் கடும் பற்று அல்லது பொறாமையின் ஊற்று ஆகிய இம்மூன்றும் ஆத்மாவை அழிக்கும் நரகத்தின் வாசல்கள். எனவே இவற்றைத் துறக்க வேண்டும். வள்ளுவர் இதனுடன் இன்னாச்சொல் என்பதையும் சேர்த்து அறத்தின் இலக்கணத்தை முழுமைப்படுத்துகிறார். மனுஸ்மிருதி அத்தியாயம் 4 ஸ்லோகம் 163. நாஸ்தீக்யம் வேத நிந்தாம்ச தேவதானாம்ச குத்சனம் த்வேஷம் தம்பம்ச
மானம்ச குரோதம் தைக்ஷ்ணியம்ச வர்ஜயேத். வெறுப்பு, பொறாமை, அகந்தை, சினம் மற்றும் சொல்லில் கடுமை, தைக்ஷ்ணியம் ஆகியவற்றை ஒருவன் எப்போதும் தவிர்க்க வேண்டும். இவை தர்மத்தை பின்பற்றுபவனுக்கு இருக்கக்கூடாத குணங்களாகும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு குறிப்பிடும் 4 எதிர்மறை பண்புகள் சனாதன தர்மம் கூறும் அரிஷட் வர்க்கம் என்பதன் சுருக்கமாகும். குறிப்பாக அழுக்காறு, மத மத்சரியம், அவா, காம லோபம், வெகுளி, குரூதம் ஆகியவை தர்மத்தின் பாதையை மறைக்கும் இருள்கள். இந்த மன அழுக்குகளை நீக்கினாலன்றி ஒருவன் செய்யும் எந்த புறச்செயலும் அறமாகாது என்ற சனாதன கோட்பாட்டை வள்ளுவர் இந்த வரிசைப்படுத்துதல் மூலம் உறுதிப்படுத்துகிறார். திருக்குறள் பாடல் 36. அன்றறிவாமென்னாது அறம் செய்க, மற்றது பொன்றம்போது பொன்றா துணை. விளக்கம். பிறகு பார்த்து கொள்ளலாமென்று தள்ளி போடாமல் இப்போதே அறத்தை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் அறமே ஒருவன் அழியும் காலமான மரணத்தின் போது அழியாத துணையாக அவனோடு வரும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் அத்தியாயம் 145 ஸ்லோகம் 64. ந ஜானே மரணம் யஸ்ய கதபூதோ பவிஷ்யதி தஸ்மாத் தர்மே மணி கார்யா யுவேவ பலவானி இவ. மரணம் எப்போது வரும், யாருக்கு வரும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே ஒருவன் இளமையாகவும் வலிமையாகவும் இருக்கும்போதே தர்மத்தை செய்வதில் தன் மனதை செலுத்த வேண்டும். அதுவே அவனை பாதுகாக்கும். தர்மசாஸ்திரத்தில் இணையான ஸ்லோகம். விஷ்ணு ஸ்மிருதி. விஷ்ணு ஸ்மிருதி அத்தியாயம் 20 ஸ்லோகம் 49. நாமுக்ரம் தர்மசாத்யஸ்து மரணே சமுபஸ்திதே தஸ்மாத் தர்மம் சதா குறியாத் மனுஷ்யः சர்வம் உத்திஷன். மரணம் நெருங்கும் காலத்தில் தர்மத்தை தவிர வேறு எதனாலும் ஒருவனுக்கு உதவ முடியாது. எனவே மனிதன் எப்போதும் தனது உயர்விற்காக தர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவே மரணத்தை தாண்டி வரும் துணையாகும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் அறத்தை பொன்றா துணை, அதாவது அழியாத துணை என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தின் புண்ணியம் மற்றும் சம்ஸ்கார தத்துவத்தை விளக்குகிறது. உடல் அழிந்தாலும் ஒருவன் செய்த தர்மம் அவனது ஆன்மாவோடு அடுத்த பிறவிக்கும் அல்லது மேலுலகிற்கும் தொடரும் என்பது சனாதன கொள்கை. அன்று அறிவாம், அதாவது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது அறியாமை. மரணத்தின் போது செல்வம் சுற்றம் எதுவும் வராது, தர்மம் மட்டுமே வரும் என்ற ஆதிசங்கரரின் பஜகோவிந்தம் போன்ற ஞான பாடல்களின் கருத்தும் இதுவேயாகும். திருக்குறள் பாடல் 37. அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. விளக்கம். பல்லக்கை தூக்கிச் செல்பவனுக்கும் அந்த பல்லக்கின் மேல் அமர்ந்து செல்பவனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பார்த்தாலே அறத்தின் பயன் இதுதான் என்று விளக்கிச் சொல்லத் தேவையில்லை. முற்பிறவியில் செய்த அறமே இப்பிறவியின் உயர்விற்கு பயனாக அமைகிறது. மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 201 ஸ்லோகம் 14. கர்மாணி பலவந்தி இஹ திருஷ்யந்தே வை பிருதக் பிருதக் ராஜத்வம் ஏகஹ பிராப்னோதி தத்வத் அந்யஹ கர்மகரஹ. இவ்வுலகில் கர்மாக்கள் வெவ்வேறு பலன்களைத் தருவதை நேரில் காணலாம். ஒருவன் அரசனாக, அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கிறான், மற்றொருவன் அவனுக்கு வேலை செய்பவனாக இருக்கிறான். இந்த வேறுபாடுகள் அவரவர் செய்த தர்ம அதர்ம வினைகளின் பயனே ஆகும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 12 ஸ்லோகம் 3. கர்மதோ ஜாயதே ஜந்து கர்மத்யேவ பிரலப்யதே சுகம் துக்கம் பயம் சேமம் கர்மணைவா பிபத்யதே. உயிர்கள் கர்மாவினாலேயே பிறக்கின்றன, கர்மாவினாலேயே அழிகின்றன. ஒருவன் அடையும் இன்பம் பல்லக்கில் ஊர்தல், துன்பம் பல்லக்கு சுமத்தல், பயம், பாதுகாப்பு அனைத்தும் அவன் செய்த வினைகளைப் பொறுத்தே அமைகின்றன. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. இக்குறள் சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான தூணான பிராரப்த கர்மா என்பதை தெளிவாக பறைசாற்றுகிறது.
ஒருவன் பிறக்கும்போதே ஏன் ஏழையாகவோ அல்லது செல்வந்தனாகவோ பிறக்கிறான் என்ற கேள்விக்கு ஊழ் அல்லது வினைப்பயன் என்பதே சனாதன பதில். வள்ளுவர் பல்லக்கு தூக்குபவனையும் அமர்ந்து வருபவனையும் உதாரணமாக காட்டுவது வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகள் தற்செயலானவை அல்ல, அவை அறத்தின் விளைவுகளே என்பதை உறுதிப்படுத்தவே. திருக்குறள் பாடல் 38. வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். விளக்கம்: ஒருவன் தன் வாழ்நாளில் அறத்தை செய்யாத நாள் ஒன்று கூட ஏற்படாதவாறு தொடர்ந்து அறத்தை செய்வானானால் அதுவே அவன் மீண்டும் பிறவி எடுக்கும் பாதையை அடைக்கும் கல்லாகும். அதாவது அது அவனுக்கு மறுபிறவி இல்லாத மோட்ச நிலையை தரும். மகாபாரதம் பீஷ்ம பருவம் அத்தியாயம் 26 ஸ்லோகம் 51. கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனிஷினஹ ஜன்மபந்த்ர வினிர்முக்தாஹ பதம் கச்சந்த்ய நாமயம். தன் கடமைகளை, அதாவது தர்மத்தை, பலனை எதிர்பாராமல் செய்பவர்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு பிறப்பு என்னும் தளைகளிலிருந்து விடுதலை பெற்று நோயற்ற, அதாவது துன்பமற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். மனோஸ்மிருதி அத்தியாயம் 6 ஸ்லோகம் 60. இந்திரியாணாம் நிரோதேன ராகத்வேஷக்ஷயேண ச அஹிம்சையா ச பூதானாம் அம்ருதத்வாய கல்பதே. புலன்களை அடக்கி விருப்பு வெறுப்புகளை ஒழித்து எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமல் தர்மத்தின் வழியில் நடப்பவன் மரணமில்லாத பெருவாழ்வாகிய மோக்ஷத்தை, அம்ருதத்துவம், அடையத் தகுதியுள்ளவன் ஆகிறான். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தின் புனர்ஜென்ம மற்றும் முக்தி தத்துவத்தை ஆகும். சனாதன தர்மத்தில் பிறப்பு என்பது ஒரு சுழற்சியாக கருதப்படுகிறது. அந்த சுழற்சியை நிறுத்த வேண்டுமானால் புண்ணியம் அல்லது நிஷ்காம கர்மம் செய்ய வேண்டும். ஒருவன் இடைவிடாது அறத்தை செய்தால் அவனது கர்ம வினைகள் கரைந்து மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய அவசியமில்லாமல் போகும் என்ற வேதாந்த கருத்தை வள்ளுவர் மிக நுட்பமாக இக்குறளில் பதிவு செய்துள்ளார். திருக்குறள் பாடல் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தப் புகழும் இல. விளக்கம்: அறநெறியில் நின்று வாழ்வதன் மூலமாகப் பெறப்படும் இன்பமே உண்மையான இன்பமாகும். அறம் அல்லாத வழிகளில் பெறப்படும் மற்றவை அனைத்தும் இன்பமாகாது, அவை புகழையும் தராது. மகாபாரதம் சாந்தி பருவம் அத்தியாயம் 167 ஸ்லோகம் 8. தர்ம மூலோ அர்த்தக இத்யுக்தக காமச்சார்த்த பலஸ்மிருதக தஸ்மாத் தர்ம பிரதானேன தர்மமேவ சமாஸ்ரயேத். செல்வம், அதாவது அர்த்தம், தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இன்பம், அதாவது காமம், அந்த செல்வத்தின் பயனாக கூறப்படுகிறது. எனவே தர்மமே முதன்மையானது என்பதால் எப்போதும் தர்மத்தையே தஞ்சமடைய வேண்டும். தர்மத்தின் வழி வரும் இன்பமே நிலையானது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 4 ஸ்லோகம் 176. பரித்யஜேதர்த்தகாமோ யௌ ஸ்யாதாம் தர்மவர்ஜிதௌ தர்மம் சாப்ய சுகோ தர்க்கம் லோக விக்ருஷ்டமேவச்ச. அறத்திற்கு புறம்பான செல்வம், அர்த்தம் மற்றும் இன்பம், காமம் ஆகியவற்றை ஒருவன் அறவே கைவிட வேண்டும். தர்மத்தை விட்டு பெறப்படும் இன்பம் முடிவில் துன்பத்தையே தரும். அது உலகத்தாரால் பழிக்கப்படும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு சனாதன தர்மத்தின் புருஷார்த்தக் கொள்கையை, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை மிக அழகாக தொகுத்து கூறுகிறார். சனாதன தர்மத்தில் இன்பம் என்பது மறுக்கப்பட்ட ஒன்றல்ல, ஆனால் அது தர்மத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதாவது தர்ம அவிருத்தோ காமக. அறமல்லாத வழியில் வரும் இன்பம் தற்காலிகமானது மற்றும் பாவத்தை விளைவிப்பது. புகழும் இல என்று வள்ளுவர் கூறுவது அதர்ம வழியில் வரும் இன்பம் சமூகத்திலும் மேலுலகிலும் இழிவையே தரும் என்ற தர்மசாஸ்திர கருத்தை உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் பாடல் 40. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. விளக்கம்: ஒருவன் தன் வாழ்நாளில் செய்யத்தக்கது என்று போற்றப்படுவது அறம் மட்டுமே. அவன் செய்யாமல் நீக்கத்தக்கது என்று சொல்லப்படுவது பழி தரும் செயல்கள் மட்டுமே. மகாபாரதம்
சாந்தி பர்வம் அத்தியாயம் 161 ஸ்லோகம் 24 தர்மமேவ நிஷேவேத ந தர்மாத் விச்சலேத் மணி ய சதா தர்மசீலஹ ஸ்யாத் ச சத்யாத் ந விமுச்யதே. ஒருவன் எப்போதும் தர்மத்தையே பின்பற்ற வேண்டும். அவனது மனம் தர்மத்திலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. எப்போதும் தர்மத்தின் வழி நடப்பவன் ஒருபோதும் சத்தியத்திலிருந்து தவறுவதில்லை. பழிக்கத்தக்க அதர்மங்களை நீக்கி தர்மத்தை செய்வதே ஒருவனின் முதன்மை கடமை. தர்ம சாஸ்திரத்தில் இணையான ஸ்லோகம் மனுஸ்மிருதி. அத்தியாயம் 2 ஸ்லோகம் 2 காமாத்மதா ந பிரசஸ்தா ந சைவேஹாஸ்திய அகாமதா காம்யோ ஹி வேதாதிகமக கர்மயோகஸ்ச வைதிகः. விளக்கம்: வெறும் புலன் ஆசைகளுக்காக செயல்படுவது புகழுக்குரியது அல்ல, பழி. மாறாக வேதங்கள் விதித்தபடி தர்மமான கடமைகளை செயற்பாலது ஆற்றுவதே ஒரு மனிதனுக்கு பெருமை சேர்க்கும். கடமையை செய்வதும் பாவத்தை தவிர்ப்பதுமே தர்மத்தின் சாரம். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. இக்குறள் சனாதன தர்மத்தில் கூறப்படும் விதி, செய்ய வேண்டியவை மற்றும் நிஷேத, விலக்க வேண்டியவை என்ற கோட்பாட்டை அப்படியே பிரதிபலிக்கிறது. சாஸ்திரங்கள் எதை செய் என்று சொல்கிறதோ அது அறம், எதை செய்யாதே என்று சொல்கிறதோ அது பழி. செயற்பாலது, உயர்பாலது என்ற சொற்களின் மூலம் வாழ்நாள் முழுவதும் ஒருவன் எதை பற்ற வேண்டும், எதை கைவிட வேண்டும் என்ற தெளிவான பாதையை வள்ளுவர் காட்டுகிறார். இதுவே சனாதன தர்மத்தின் தர்ம மார்க்கம். இதன் மூலம் அரண் வலியுறுத்தல் அதிகாரம் முழுமை பெற்றது. அறம் மற்றும் தர்மம் ஒரு விரிவான ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் மகாபாரதம் ஆகிய இரண்டுமே மானுட வாழ்வின் அடிப்படை நோக்கமாக அறத்தை, அதாவது தர்மத்தை முன்வைக்கின்றன. இவற்றுக்கிடையிலான ஒற்றுமைகளை 4 முக்கிய தலைப்புகளில் காணலாம். 1. வாழ்வின் ஆதாரமாக அறம். வள்ளுவர் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை என்று கூறி அறத்தை விட மேலான செல்வங் ஒருவனுக்கு இல்லை என்கிறார். இதையே மகாபாரதமும் யதோ தர்மஸ்ததோ ஜெயஹ என்று எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி உண்டு என்று முழங்குகிறது. அறத்தை செய்தல் என்பது வெறும் சடங்கல்ல, அது ஒருவனின் ஆன்ம உயர்விற்கும் உலகியல் வெற்றிக்கும் அடிப்படை என்பதை இரு நூல்களும் ஒருமித்த கருத்தாக கொண்டுள்ளன. 2. மனத் தூய்மையே அறத்தின் வேர். வள்ளுவர் அறத்திற்கு இலக்கணம் வகுக்கும்போது மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரண் என்கிறார். அதாவது உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம். மகாபாரதமும் வெளிப்படையான சடங்குகளை விட ஒருவனுடைய பாவம், அதாவது எண்ணம் அல்லது உள்மன நோக்கம் தூய்மையாக இருப்பதே தர்மத்தின் சாரம் என்று போதிக்கிறது. பகவத்கீதையிலும் கண்ணன் தூய எண்ணத்துடன் செய்யும் கடமையையே தர்மமாக ஏற்கிறார். 3. மறுபிறப்பு மற்றும் வினை பயன். திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் வரும் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் குறள் 37 மற்றும் வாழ்நாள் வழியடைக்கும் கல் குறள் 38 ஆகிய பாடல்கள் ஒருவன் செய்யும் அறம் அவனது மறுபிறப்பை தீர்மானிக்கிறது என்பதை விளக்குகின்றன. இது மகாபாரதம் மற்றும் சனாதன தர்மத்தின் ஆணிவேரான கர்ம வினை கொள்கையுடன் 100% ஒத்துப்போகிறது. செய்த வினையின் பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதும் தர்மமே பிறவிப் பெருங்கடலை நீந்த உதவும் என்பதும் இரு நூல்களின் பொதுவான கருத்து. 4. அனைத்து உயிர்களிடத்தும் கருணை. அந்தணன் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்ற வள்ளுவரின் வரிகள் மகாபாரதம் கூறும் அஹிம்சா பரமோ தர்மஹ என்ற அஹிம்சையே மேலான அறம் என்ற சூத்திரத்தின் விரிவாக்கமாகும். அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் கருதுவதே அறத்தின் உச்சநிலை என்று மகாபாரதத்தின் அனுசாசன பர்வமும் திருக்குறளும் ஒரே குரலில் பேசுகின்றன. முடிவுரை. திருவள்ளுவர் கூறும் அறம் என்பது மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சனாதன தர்மத்தின் சுருக்கப்பட்ட தெளிவான வடிவமே ஆகும். மகாபாரதம் தர்மத்தை விரிவான கதைகள் மற்றும் உரையாடல்கள் மூலம் விளக்குகிறது. வள்ளுவர் அதே தர்மத்தை ஈரடி வெண்பாக்கிடில் சூத்திரங்களாக வழங்குகிறார். எனவே இவ்விரண்டிற்கும் இடையே எவ்வித கொள்கை வேறுபாடும் இல்லை. சனாதன தர்மம் என்னும் பெருங்கடலிலிருந்து எடுக்கப்பட்ட
தெளிந்த அமிழ்தமே திருக்குறள் என்பது இந்த ஒப்பீட்டின் மூலம் உறுதியாகிறது. ஏஐ உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குழுவில் இணைய 9789374109.